இந்த வருஷத்திலிருந்து வரி படிப்படியாக குறைஞ்சு அதுக்கப்புறம் 2029ஆம் ஆண்டு இந்த 4 வருஷ காலப்பகுதியில் காணாமலே போகுது அப்படின்ற ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். செஸ் வரி இதை குறைக்கிறதுக்கான, இது இல்லாமல் செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு நிதி அமைச்சராக அன்ரோகுமார் திசாநாயக்க முன்வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. இந்த செஸ் வரினா என்ன, முதல்ல அதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஸ் வரி இந்த பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம்ல, அதாவது இலங்கையில் உற்பத்தி செய்வதற்காக சில மூலப்பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்வோம். அப்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான வரிகளை நீக்குவதற்கான செயல் திட்டம் இப்போ முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த வரியினால உலக சந்தையில் இலங்கையினுடைய தயாரிப்பு பொருட்கள் கடுமையாக அடி வாங்கிட்டு இருந்தது. ஏன்னா உற்பத்தி பொருட்களுடைய விலை அதிகம் அப்படின்றதுனால, தயாரிப்பு செலவு அதிகம் அப்படின்றதுனால அதை கொண்டு போய் விற்கும் போது அதிகமான விலை, இது சந்தையில் இலங்கையினுடைய பொருட்களுக்கு, இலங்கையினுடைய தயாரிப்பு பொருட்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது. அதனால இந்த செஸ் வரி இல்லாமல் பண்றது உண்மையிலேயே தொழில் முனைவோருக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறுகிறது. தொழில் முனைவோருக்கு மாத்திரம் இல்லை, சாதாரண மக்களுக்குமே கூட தான். ஏன்னா இது நுகர்வோரும் வாங்குகின்ற பொருட்களாகவே இருக்கிறது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையலுக்கு தேவைப்படுகின்ற நூல், துணி, அது மாத்திரம் இல்லாமல் இயந்திரங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், விவசாய உற்பத்தி பொருட்கள், மாட்டு தீவனம், விதைகள், அது மாத்திரம் இல்லாமல் உணவு சேர்க்கைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான இந்த வரிச்சலுகை அட்டாக போகுது. அதனால இது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த நல்ல விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களோட பகிர்ந்து கொள்றதுல எனக்கு சந்தோஷம்.